விஜய் ஒரு பக்கம் காவேரிக்கு செம்மையா சர்ப்ரைஸ் கொடுக்கறதா நினைச்சிட்டு அவங்கள வெளியவே வெயிட் பண்ண வச்சுட்டு உள்ள அதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்க. ஆனா இந்த பக்கமோ காவேரி அந்த வக்கீல பார்த்துட்டு கண்டிப்பா விஜய் நமக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இங்க வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்கேயே வச்சு நம்மளோட கணக்கு மொத்தத்தையுமே முடிச்சு வச்சிருவாங்க போலயே. கண்டிப்பா என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. விஜய் விட்டு என்னால பிரிஞ்சு போக முடியாதுன்னு நம்ம இதுக்கப்புறமா இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இருந்தா எல்லா காரியமும் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு உடனடியே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அப்போ கரெக்டா காவேரி கிளம்புனதுக்கு அப்புறமா தான் விஜய் வெளியே வந்து காவேரியை தேடி பாக்குறாங்க. ஆனா அங்க அவங்க இல்லைன்ன உடனே அவங்களுக்கு மாறி மாறி கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா கார்ல போயிட்டு இருக்க காவேரியோ விஜயோட போன் வர வர அதை அட்டனே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால விஜய் ரொம்பவே டென்ஷனோட இவ இந்த நேரத்துல எங்கதான் போயிட்டாலும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கமோ காவேரி நடக்கிறது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடையும் சுகத்தோடையும் கார் ஓட்டிட்டு கவனமே இல்லாம போகும்போது கரெக்டா அவங்க வேற ஏதோ வண்டியை இடிக்கிற மாதிரி போக உடனடியா காவேரி இருந்த பதட்டத்துல வண்டியை வேற பக்கமா திருப்ப உடனே அந்த வண்டி ஒரு சிமெண்ட் மூட்டெல்லாம் அடுக்கி வச்சிருக்க இடத்துல போய் இடிக்க உடனே காவேரியோ பதட்டத்துல காரை விட்டு உடனடியே கீழே இறங்கி வராங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி இருந்தவங்களும் என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்கும்போதுதான் காவேரிக்கு தலையில இருந்து ரத்தம் வரதை அவங்களுமே கவனிச்சுட்டு எல்லாருமே ரொம்பவே பதற ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல சரியான நேரம் பார்த்து விஜயுமே அவங்களுக்கு கால் பண்ண உடனடியே பக்கத்துல இருந்த ஒரு லேடி ஒருத்தங்க காவேரி சொல்ற பேச்ச கொஞ்சம் கூட கேட்காம அந்த போன் கால் அட்டன் பண்ணி இந்த மாதிரி காவேரிக்கு நடந்த ஆக்சிடென்ட பத்தி ரொம்பவே பதட்டமா சொல்ல உடனே இதனால விஜய் ரொம்பவே பதட்டத்தோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எங்க இருக்கீங்க, நானே வரேன்னு சொல்லிட்டு விஜய் அங்க வரதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்கா. ஆனா காவேரியோ அச்சோ இவங்க வேற விஜய் இங்க கூப்பிடுறாங்களே, கண்டிப்பா விஜய் இங்க வந்தா நம்மள மறுபடியுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு பதிலா ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போக கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் அவங்களோட காரியத்துல தான் கண்ணா இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட விஜயோட மனசை புரிஞ்சுக்காம அவங்கள தப்பா யோசிச்சு பார்த்துட்டு உடனடியே அவங்க அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க இருந்தவங்களோ காவேரிய வலுக்கட்டாயமா அங்கேயே உட்கார வைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே காவேரி லைட்டா மயக்கம் போற நிலைமைக்கு போக இதனால பக்கத்துல இருந்தவங்களோ பதறி போய் பேசாம நம்மளே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடலாம், ஏன்னா இந்த பொண்ணுக்கு தலையில அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ற நேரமும் அதே நேரம் காவேரியுமே மயங்கி விழுற நேரமும் விஜயுமே அங்க வர நேரம் கரெக்டா இருக்க. கரெக்டா விஜய் வரும்போது காவேரி அரை மயக்கத்துல விஜய் கிட்ட தயவு செஞ்சு என்ன டிவோர்ஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டே மயங்கி விழுகிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு காவேரி நான் போய் உன்னை டிவோர்ஸ் பண்ணுவேனா, உனக்கு நான் வேற ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் நினைச்சு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தேன். ஆனா நீ இப்படி தப்பா யோசிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு விஜய் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி விஜய் தனக்காக ஃபீல் பண்றது எந்த விஷயமுமே காவேரிக்கு தெரியவே இல்லை. அதனாலேயே காவேரி இன்னுமே கனவுல கூட விஜயை தப்பா தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருந்தவங்க எல்லாருமே அந்த பொண்ணு விஜய் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி சொன்ன விஷயத்தையும் அதே சமயம் எப்படி அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்ல உடனே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு விஜய் எல்லாமே என்னோட தப்பு தான், என்னாலதான் காவேரிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க ஆம்புலன்ஸுமே வந்து நிக்குது. அதனால உடனடியா காவேரிய விஜய் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாம இனிமே எந்த இடமா இருந்தாலும் சரி நான் எதுக்காக உங்ககிட்ட சைன் வாங்கினேன்ற விஷயத்த ஹாஸ்பிட்டல்ல வச்சோ இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கூட உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க.